வணக்கம் நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. இந்த இனிய நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் 12 லக்னங்களுக்கும் குரு கடகராசியில் உச்சம் பெறும் இந்த குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதில் இன்று பார்க்க போவது கும்ப லக்னம். கும்பம் என்றாலே குடம் என்பதாகும். இதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. வெறும் குடம் அல்ல, பல ரகசியங்களையும் பிரபஞ்ச சக்தியை அடங்கியுள்ளது இந்த குடத்தில். அந்த குடத்தில் உள்ள தண்ணீரை நாம் கலசத்தில் ஊற்றும் போது அதையே நாம் கும்பாபிஷேகம் என்று கூறுகின்றோம். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது இந்த குடம். பிரபஞ்ச சக்தியை வாங்கி தரும். இந்த கும்ப லக்னத்திற்கும் குரு பகவானுக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு உண்டு நண்பர்களே. உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் வீடு மீனம். இது பணம், பொன், பொருள் இவற்றை குறிக்கும். அது குருவின் வீடு. அதே போன்று 11ஆம் வீடு தனுசு. அது பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை குறிக்கும். வெற்றி ஸ்தானம் என்று கூறுவார்கள். சேமிப்பு என்று சொல்லலாம், லாபஸ்தானம் என்று சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு குருவினுடைய ஆட்சி வீடு. இந்த 2 11ஆம் பாவத்திற்கு, அந்த இடத்திற்கு சொந்தக்காரர் குரு. உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் போய் மறைந்து உச்சம் பெறுகின்றார். ஆகையால் நீங்கள் இந்த மறைந்து உச்சம் பெறுவதால் நீங்கள் எந்த விதமான அச்சமும் பட வேண்டியதில்லை. பணத்தை கொடுத்து 2ஆம் இடம், அதே சேமிக்க சக்தி திறமையை கொடுப்பது 11ஆம் இடம். இந்த குரு பகவான் தற்போது அந்த 6ஆம் இடமான கடகத்தில் மறைவது சிறப்பில்லை என்று சொல்வார்கள். பயப்பட வேண்டாம். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் என்பார்கள். கடன், நோய், எதிரி இந்த இடத்தை குறிக்கும். அதே இடம் வெற்றி ஸ்தானத்தையும் குறிக்கும் நண்பர்கள். ஆக அங்கு குரு உச்சம் பெறுகின்றார். ஆதலால் நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கான வருமானத்தை கொடுப்பார். இப்பொழுது நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசியாக கடன் அடைய ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அதை கடைசியா சொல்றேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். இப்பொழுது சத்துரு ஜெயம் செய்வார். அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை இந்த குரு பகவான் தருவார். எப்படி என்றால், ஒரு போட்டி தேர்வுகளில் வெற்றி அடைவது, அதே போன்று கோர்ட்டு வழக்கு சாதகமான தீர்ப்பு கொடுப்பது. அதோடு விட மாட்டார். உங்களை எதிரி மாதிரி பார்த்தவங்கள உங்களை பார்த்து ஒதுங்கி போக செய்வார் குரு பகவான். உத்தியோகத்தில் இருக்கும் உங்களுக்கு பெரிய உயர்வை தருவார் நண்பர்கள். வெளிநாட்டு வேலை அமையும். அதே நேரம் கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பை தரும் நண்பர்களே. அதுதான் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார். குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அது கும்பலக்ன நேயர்களுக்கு, உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று கூறலாம். ஆதலால் அந்த 10ஆம் வீட்டை பார்க்கும்போது தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி உயர்வை தரும். தொழில்கள் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்களை இனி அடக்கத்துடன் இருப்பார்கள் நண்பர்கள். கௌரவம், பதவி உயர்வு எல்லாம் தேடி வரும். அதே போன்று 7ஆம் பார்வையாக 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், ஆன்மீக பயணம் என்று நாம் தொலைதூர பயணங்கள் செல்வது, இது போன்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த குரு 9ஆம் பார்வையாக, குருவின் பார்வையில் 9ஆம் பார்வை என்பது மிகவும் சிறப்பான பார்வை, திருவோண பார்வை. ஆகவே 9ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் வீடான மீன வீட்டை பார்க்கின்றார்.
இங்குதான் உங்கள் கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த குருவுடைய தன்மை பணத்தை அள்ளி கொடுக்கும் நண்பர்களே. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் வீடான மீன வீட்டை பார்க்கின்றார். சிறிய குறிப்பு சொல்லப் போகிறேன். கடைசியா என்ன சொல்றேன்னு சொல்லுவேன். 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 9ஆம் பார்வை மிக முக்கியமானது நண்பர்களே. இது அவருடைய சொந்த வீடு. அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும், பேங்க் பேலன்ஸ் உயரும் நண்பர்களே. சேமிப்பு அதிகமாகும், தனவரவு அதிகமாகும். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா கரெக்டா கிடைக்கும். 6ல் அமர்ந்த குரு செரிமான கோளாறு சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபட நீங்கள் உணவு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். வறுத்தது, பொரித்தது, கொழுப்புச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உடல் எடை அதிகரிக்கும். அதை சரியான முறையில் கையாள வேண்டும். ஆரோக்கியம் கிடைக்கும் நண்பர்களே. உடல் எடையை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக தனநிலை உயர வேண்டுமா? ஒரு சின்ன பரிகாரம். நீங்கள் மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு துண்டு அல்லது ஆடை அல்லது மொபைலில் மஞ்சள் நிறம் மேலே பார்க்கும்படியாக வைத்துக் கொண்டு அந்த நிறத்தை பார்த்து கொண்டே இருந்தால் குரு பகவானின் ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு அவசியம் கிடைக்கும். நான் சொன்ன பேங்க் பேலன்ஸ் உயரும் நண்பர்களே. அதே போன்று கடன் குறைவதற்கு ஒரு வழி இருக்கிறது. கடன் ஏற்கனவே அதிகமாக உள்ளவர்களுக்கு கடனை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த குரு பயிற்சி. நீங்கள் செய்ய வேண்டியது கடன் இருக்கிறது என்று கடனை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. கடவுள் நீங்க எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதை போல கடவுள் கொடுப்பார். பிரபஞ்சம் கொடுக்கும். நம்ம கடன் இருக்கு காலைல எந்திரிச்ச உடனே ஐயோ கடன் இருக்கேன்னு நினைக்கிறது. படுக்கும்போது கடன் இருக்கேன்னு தூங்காம இருக்கிறது. அப்ப அதையே நினைச்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா? அதை நினைக்காம அதை எப்படி அடைக்கிறதுன்னு யோசிங்க. உங்களுக்குள்ள இருந்தே உள்ள இருக்க ஒரு ஆளு உங்க பேர் உள்ள ஒரு ஆள் இருப்பார். அவர் சொல்லுவார், டேய் இந்த மாதிரி செய், தம்பி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த விடையை கேட்டு நீங்க அந்த வழியில போனீங்கன்னா கடன் போய் அடையணும். அதற்கான முயற்சியை நீங்க செய்யணும் நண்பர்களே. அதை இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். ஆக இந்த மஞ்சள் நிறத்தை பார்ப்பது, இப்போது நான் கூறியது போல் கடன் என்ற சிந்தனையே இல்லாமல் அடைக்கும் அடையும் மற்றும் சிந்திப்பது, இது 2ம் பரிகாரம் நண்பர்களே. நீங்கள் குரு பகவான் கோவிலான குரு பகவான் ஆகர்ஷண சக்தி கிடைக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். மிகவும் ஒரு அற்புதமான நிலை அடைவீர்கள். அதே போன்று படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் நோட்டு பேனா புத்தகங்கள் உங்களால் முடிந்த உதவி செய்து உதவுங்கள். ஆகவே இவையெல்லாம் நமக்கு நன்மை வேகும் நண்பர்களே. இருப்பின் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தேசாபுதியை பொறுத்து சற்று மாற்றமடையும். ஆகவே முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஜோதிடரின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது நண்பர்களே. நன்றி.